வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரலாறு தெரியாமல் பிரதமர் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். திமுகவில் குடும்ப அரசியல் என்று மோடி பேசியதற்கு பதிலடி. தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகளை காலூன்றவிடக்கூடாது. இடிமலை உதயன் இல்ல திறப்பு விழாவில் வைகோ பேச்சு. 49வது புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம். தலைமைச் செயலாளர் இறையன்புவின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தமிழ்நாடு அரசு நியமனம். அடுத்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அறிவிப்பு. மதுரை மெட்ரோ திட்டம் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கம். 27 ரயில் நிலையங்களுடன் அமைய உள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் தகவல். பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் கும்மிடிப்பூண்டி வேணு அவர்களின் இல்ல திருமண விழாவில் பேசிய முதல்வர், தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தான் கலைஞரின் குடும்பம் எனவும், திமுகவினர் குடும்பமாக போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றிருக்கிறோம். கலைஞர் ஒட்டுமொத்த திமுகவினரையும் தனது மகனாக நினைத்தவர். அண்ணா கட்சியினரை தம்பி என அழைத்தவர். திமுக என்பது ஒரே குடும்பம்தான். பிரதமர் மோடி வரலாற்றை தெரியாமல் பேசுவதாகவும் சுட்டிக்காட்டினார். பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். இன்றைக்கு சிலர் என்று சொல்வதை விட முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். குடும்ப அரசியலை நாம் நடத்தி கொண்டிருப்பதாக. உண்மைதான், இது குடும்ப அரசியல் தான். திமுக என்பது குடும்பமாக இருந்து அதை அவர் சொன்னதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் ஆக குடும்பமாக அரசியலை நடத்தி கொண்டு அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தோணியில பேசியிருக்கிறார். தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகளை காலூன்ற விடக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். திருமானூரை அடுத்த விழுப்பனங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் இடிமலை உதயன் என்கிற உதயகுமார். திமுக பேச்சாளராக இருந்த இவர் வைகோ மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்தார். கடந்த 1993ஆம் ஆண்டு வைகோ திமுகவை விட்டு வெளியேறிய போது இடிமலை உதயன் திருமானூர் பேருந்து நிலையத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் வைகோவுக்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்ட உதயன் குடும்பத்தினரின் வேண்டுகோளை ஏற்று மதிமுக சார்பில் இல்லம் கட்டப்பட்டு முடிவடைந்த நிலையில் அந்த இல்லத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் துரை வைகோ ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, மதிமுக உருவான போது இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்தார். தலைவருக்காக தீக்குளிச்சு தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்ட இந்த ஒவ்வொரு சம்பவம் பார்க்கும்போது ரணவேதனையா இருக்கும். என்ன மனுஷனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம அப்பா கண்டிப்பாக இவங்க எல்லாம் செத்துருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா அந்த குடும்ப தலைவன் இல்லாம அந்த குடும்பம் அந்த உலகத்துல வாழ்கிறது எவ்வளவு கஷ்டம் சாதாரண குடும்பங்களுக்கு. அப்போ இந்த நபர் இறந்துட்டாரு, தலைவர் காண்டி இப்படி இறந்துட்டாரு, அப்பா காண்டி இப்படி இறந்துட்டாரு. இனி அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? அந்த வீட்டு பிள்ளைகள் படிச்சு இன்னைக்கு 4வது நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அந்த குடும்பங்கள் சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வேதனையா இருக்கும். இதனை அடுத்து உரையாற்றிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் நம்மை சூழ்ந்து இருப்பதாக தெரிவித்த அவர், திமுகவால் மட்டுமே தமிழகத்தை பாதுகாக்க முடியும் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணாவினுடைய லட்சியங்களை காக்க முடியும். ஒரு பேர் ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ சக்திகளும் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. இவற்றில் இருந்து உதறி எழுந்து விடுபட்டு தமிழகத்தை காக்க வேண்டுமெனில், அண்ணா பெரியார் கொள்கைகளை காக்க வேண்டுமெனில், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே, ஏனெனில் கடந்த கால சம்பவங்களை சொன்னவுடன்
அப்படியெல்லாம் இருந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாடுபட்ட இவரையா நீக்கினார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது என்பதற்காகத்தான். அது அன்றைக்கு நடந்த சம்பவங்கள். அந்த சம்பவங்களினாலே ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த இயக்கத்தை தொடங்கி அதை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நிர்பந்தத்தின் காரணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ சோதனைகளை கடந்து விட்டது. எவ்வளவு பாலைவன நீரூற்றுகள் என்று சொல்வார்களே, அதை போல பாலைவனத்திலே பயணம் செய்திருக்கிறோம். பாலைவன ரோஜாக்களை போல நம்முடைய தோழர்கள் அவருடைய மகிழ்ச்சி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கரம் கோர்த்து கொண்டு தொடர்ந்து பாடுபட வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமெனில் திமுகவை விட்டால் நாதி இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் 49வது புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக பொறுப்பில் இருக்கும் இறையன்புவின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடைய உள்ளது. இதனால் புதிய தலைமைச் செயலாளர் யார் என்ற கேள்வி எழுந்தது. இதற்கான ஆலோசனையும் சமீப காலமாக தலைமைச் செயலகத்தில் தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது புதிய தலைமைச் செயலாளராக நகராட்சி துறை கூடுதல் செயலாளராக பொறுப்பில் இருக்கும் சிவ்தாஸ் மீனா தமிழகத்தின் 49வது புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூருவில் அடுத்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெறும் என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் சிம்லாவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் ஜூலை 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிம்லாவுக்கு பதில் பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பாட்னாவில் நடந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டம் குறித்து பிரதமர் மோடி கலக்கம் அடைந்திருப்பதாகவும் சரத்பவார் தெரிவித்துள்ளார். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் 27 ரயில் நிலையங்களுடன் அமைய உள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்துள்ளார். மதுரை மெட்ரோ திட்டம் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டு துவங்கப்பட உள்ளது. அதற்கான திட்ட அறிக்கை ஜூலை 15ஆம் தேதி மெட்ரோ நிர்வாகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான இடங்களை மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாசி வீதி, வடக்கு ஆவணி மூல வீதி, தல்லாக்குளம் உள்ளிட்ட பூமிக்கு அடியில் மெட்ரோ ரயில் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக், மொத்தமாக 32 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் 5 கிலோமீட்டர் பூமிக்கு அடியிலும் 27 கிலோமீட்டர் உயர்மட்ட ரயில் பாதையாகவும் அமைய இருப்பதாக கூறினார். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மொத்தம் 32 கிலோமீட்டர் நீளம் வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதில் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை வழித்தடமாக இருக்கும். மீதம் மேல்மட்ட வழித்தடமாக அமைக்கப்படும். மொத்தம் 27 ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3 ரயில் நிலையங்கள் நிலத்தடி அண்டர் கிரவுண்ட் ரயில் நிலையமாக அமைக்கப்படும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர் செல்லும் மாசி வீதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத விதத்தில் மீனாட்சியம்மன் கோயில் பகுதியில் ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மணிப்பூரில் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் கடந்த மே மாதம் இரு சமூகத்துக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இந்த வன்முறையில் கிட்டத்தட்ட 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை மணிப்பூர் அரசு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைத்துள்ளது. இந்த சமயத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மணிப்பூர் கலவரம் தொடர்பாக அங்கு நேரில் சென்று விசாரிக்க இம்பால் சென்றார். இம்பால் விமான நிலையத்தில் இருந்து சூரசந்த்பூர் சென்ற ராகுல் காந்தியை விஷ்ணுபூர் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து மணிப்பூரில் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மணிப்பூரில் காவல்துறை தடுத்து நிறுத்தியதை அடுத்து ராகுல் காந்தி இம்பால் திரும்பினார். ராகுல் வருகையால் வன்முறை ஏற்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய ராகுல் காந்தி, கலவரம் நீடித்து வரும் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதுதான் முதன்மையானது, ஒற்றுமையாக இருப்பதே நாட்டின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார்.
ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களை கடனாளி ஆக்கியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஆன்லைன் சூதாட்டம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் தடை செய்யப்படும் வரை 49 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய தொடர் போராட்டத்தின் பயனாக ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இனி எவரும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாவதோ, பணத்தை இழப்பதோ, தற்கொலை செய்து கொள்வதோ நிகழாது. அதே நேரத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்கனவே பணத்தை இழந்தவர்கள் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் இருந்தும் தற்கொலை எண்ணத்தில் இருந்தும் மீண்டு வர வேண்டும். அதற்காக அவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மாமன்னன் படம் பார்த்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் கட்டி தழுவி பாராட்டியதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு நடித்துள்ள படம் மாமன்னன். பகத் பாசில், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்துக்கு A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ளார். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் படத்தை தயாரித்துள்ளது. தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்துள்ள இப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மாமன்னன் படத்தை பார்த்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னை கட்டி தழுவி பாராட்டியதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாமன்னனை பார்த்து கட்டி தழுவி கொண்டாடிய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எங்கள் பெரும் மரியாதை கலந்த நன்றியையும் பிரியத்தையும் சமர்ப்பிக்கிறோம் என்று கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்றும் மாமன்னன் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் மாமன்னன் எனும் திரைப்படம் இன்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திரையரங்கிற்கு நேரடியாக சென்று மாமன்னன் படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் கண்டுகளித்தார். படம் முடிந்து அவர் பேசுகையில், அமைச்சராக இருந்து கொண்டு திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்ற சட்டம் கிடையாது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்பது தனது ஆசை என தெரிவித்தார். மேலும் மாமன்னன் கடைசி படம் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பதை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மாமன்னன் திரைப்படம் பல தடைகள் தாண்டி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். அதாவது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பார்த்துருக்கோம். படம் மிக அருமையான படமாக சென்று கொண்டிருக்கிறது. மாலை காட்சி பார்க்க இருக்கிறேன். பார்த்துவிட்டு தெளிவான பதிலை உங்களுக்கு தருகிறேன். எத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு விறுவிறுப்பான படமாக, மக்களை கவர்கின்ற படமாக இந்த படம் அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள மசூதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினார். தொழுகையை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர், அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த நாளில் இஸ்லாமியர்கள் பிரியாணியை சமைத்து இந்து மத நண்பர்களின் இல்லங்களுக்கு சென்று பிரியாணி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 1,74,164 பயணிகள் புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டதாகவும், மேலும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு தற்போதுதான் ஹஜ் பயணம் சிறப்பாக நடைபெற்றதாகவும் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் யாருக்கார வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுறது அனைவருக்குமே வேலை வாய்ப்பு உண்டு. ஆனால் முக்கியத்துவம் சொல்லி வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அது ஒன்று தமிழ்நாடு அரசு ரொம்ப ஜென்யூன் நடந்துக்கிறது. அது ஒன்று மாற்றம் கிடையாது. இந்த கள்ளப்பள்ளிகள் சீரமைப்பு வந்து எந்த அளவில் இருக்குது? கள்ளப்பள்ளிகள் 295 பள்ளிக்கூடம் 3 மாவட்டத்தில் இருக்குது. மதுரை, தேனி, திண்டுக்கல் 3 நல்லா செயல்படுது. எல்லாமே நல்ல ரிசல்ட் வரும். வேற என்ன இருக்குது? 2024 தேர்தலுக்கு இந்த கூட்டணியை வந்து இப்போ அனைத்து தலைவர்களும் சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல் மூலியமாக வர எம்பி தேர்தல் எப்படி அமையுது? எனக்கு மற்ற மாநிலங்கள் அந்த தலைவர் தான் முடிவு செய்வார். இங்கே 40 தொகுதியிலும் வெற்றி பெறும். ஆஸ்கர் விருது வழங்கும் தேர்வு குழுவில் இயக்குனர் மணிரத்னம் இடம்பெற்றுள்ளார்.
அடுத்த ஆண்டு ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் தேர்வு குழுவிற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து 398 உறுப்பினர்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து இயக்குனர் மணிரத்னம், நாட்டு பாடலின் இசையமைப்பாளர் கீரவாணி, அதன் பாடலாசிரியர் சந்திரபோஸ், நடிகர்கள் ராம் சரண், ஜூனியர் NTR, பாலிவுட் தயாரிப்பாளர் கரண் ஜோஹர் ஆகியோர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் தலைமையில் கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களால் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 2,98,831 ரூபாய் ரொக்கமும் 476 கிராம் தங்கமும் 1 கிலோ 376 கிராம் வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் அருகே உள்ள கைலாசபுரம் கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளதால் கோபமடைந்த கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைலாசபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய 250 வீட்டுக்காரங்க இருக்காங்க. ஒரு 20 நாளா தண்ணியே கிடையாது. பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் ஊர் மக்கள் சொல்லிருக்காங்க, தண்ணியே கிடையாது. எங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து தண்ணி வசதியே கிடையாது. நம்ம தாமிரபரணி தண்ணியை வச்சுதான் நாங்க ஒரு 10 வருஷ காலமா எங்க ஊர் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. பஞ்சாயத்து தண்ணியை வச்சு எங்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு தண்ணி வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. 15 ரூபா, 12 ரூபா, 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடு நிறைய இருக்கு, ஆடு மாட்டுக்கு தண்ணி கிடையாது. அவ்வளவு பேரும் எங்க ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி வசதி இல்லாம. எங்க ஊர்ல 9 சாதி இருக்கு, எந்த ஊர்லயும் அந்த மாதிரி கிடையாது. அந்த 9 சாதிலையும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர்னா எங்க ஊர் தான். அந்த ஊருக்கு தண்ணி வசதி கொடுக்காம எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க மக்களை. அதுக்கு தண்ணி நிரந்தரமா தண்ணி கிடைக்கிறதுக்கு நாங்க போராடுறோம். எங்க மக்களை வந்து கஷ்டப்படுத்தாங்க. தண்ணி கொடுங்க, வேற எதுவுமே நாங்க கேட்கல. தண்ணி கொடுக்கலன்னா எங்களுடைய அரசு உரிமை அந்த ஆதார கார்டை நாங்க திருப்பி கொடுத்துருவோம். இதைத்தான் நாங்க சொல்றோம். எங்க ஊருக்கு தண்ணி கொடுங்க, வேற எதுவும் கேட்கல. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆணி தேரோட்ட திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதியில் மோசமான நிலையில் உள்ள சாலையை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சாலை சீரமைக்கும் பணியை விரைவில் தொடங்காவிட்டால் போராட்டம் செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகரணம் பகுதியில் உள்ள ஆவின் நிறுவனத்தில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு தீயணைப்புத் துறையினர் அமோனியா வாயு கசிவை நிறுத்துவதற்கு போராடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் திருவள்ளுவர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாககால பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் விழாவானது நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமர் கோவில்களில் முதன்மையான திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் விஷமருந்தி இறந்த மாணவி குடும்பத்தாருக்கு நிவாரணம் மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் நேரு யுவா கேந்திரா சார்பில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான திறன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் பரிசுகளை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2வது முறையாக அமைய இருக்கும் மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் மணல் பாலாற்றில் இறங்கி மாபெரும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ராணுவ வீரரின் 2 மகள்கள் குளத்தில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மளிகை கடைக்கு வந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கடை உரிமையாளரை மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு பண்ணை கருவிகள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி வேளாண்மை உதவி இயக்குநர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் மண்வெட்டி, கடப்பாரை உள்ளிட்ட பண்ணை கருவிகள் மற்றும் இடுபொருட்களை வழங்கினர். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் பல ஆண்டுகளாக ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சுமார் 234 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட 4 தடங்களில் மேம்பாலம் கட்டும் பணிகள் முடிவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 4 நாட்கள் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான ஆண்கள் ஹாக்கி போட்டியை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அஸ்வத் ஆண்டோ தொடங்கி வைத்தார். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த சுமார் 16க்கும் மேற்பட்ட அணிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட திட்டக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஊராட்சிகளுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 43,496 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 43,496 ரூபாய்க்கும், மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 9 ரூபாய் குறைந்து 5,437 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 30 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 75,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், குமரி, நெல்லை, மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, கடலூர், ராமநாதபுரம், திருவண்ணாமலை ஆகிய 22 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்களுடன் மனித உடலின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டைட்டானிக் கப்பலை சுற்றி பார்க்க கடலுக்கு அடியில் டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் 5 பேர் பயணம் செய்தனர். இந்த பயணம் தொடங்கிய 1 மணி நேரம் 45 நிமிடங்களில் நீர்மூழ்கி கப்பலின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தேடுதலின் போது கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலின் சில நொறுங்கிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து டைட்டனில் பயணம் செய்த 5 பேரும் இறந்துவிட்டனர் என்று அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்களை அட்லாண்டிக் கடலின் ஆழத்திலிருந்து அமெரிக்க கடற்படையினர் மீட்டனர். அதில் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்களுடன் மனித உடலின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் உள்ள பீர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கசிவால் அங்கு உள்ள ஆறு பிங்க் நிறத்திற்கு மாறியதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜப்பானில் நாகோ நகரில் உள்ள பீர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கசிவால் உணவிற்கு பயன்படுத்தப்படும் சிவப்பு நிறமி ஆற்றில் கலந்துள்ளது. இதன் காரணமாக தண்ணீர் முழுவதுமே இளஞ்சிவப்பு நிறத்திற்கு மாறியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிறமியால் மக்களுக்கு உடலளவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தொழிற்சாலை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரலாறு தெரியாமல் பிரதமர் பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். திமுகவில் குடும்ப அரசியல் என்று மோடி பேசியதற்கு பதிலடி. தமிழகத்தில் இந்துத்துவா சக்திகளை காலூன்றவிடக்கூடாது. இடிமலை உதயன் இல்ல திறப்பு விழாவில் வைகோ பேச்சு. 49வது புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம். தலைமைச் செயலாளர் இறையன்புவின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தமிழ்நாடு அரசு நியமனம். அடுத்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அறிவிப்பு.
மதுரை மெட்ரோ திட்டம் 8500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டு தொடக்கம். 27 ரயில் நிலையங்களுடன் அமைய உள்ளதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.